பைரவிக்கு ஆறுமுகத்து மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு நிருபர் மூலமா ஒரு ஆதாரம் கிடைக்கி, அந்த ஆதாரத்த எடுத்துட்டு நேரா அன்னபூர்ணியும், பைரவியும் சஞ்சய் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு வீடியோவ சஞ்சய் கிட்ட காமிக்கிறாங்க. "இந்த வீடியோவ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதும், அத பார்த்துட்டு சஞ்சய் ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. ஆறுமுகத்த அவமானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கேன். உன் மேல நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்குற மாதிரி இப்படி பண்ணியிருக்கியே! ஆரம்பத்துல இருந்து உனக்கும் ஆறுமுகத்துக்கும் ஆகலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆறுமுகத்த அவமானப்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஒரு அறை அறையிறாங்க. இதுல சஞ்சய் இருந்துகிட்டு "என்ன பைரவி இதெல்லாம் நான் பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த வீடியோவ பார்த்துமா நீ பண்ணலன்னு சொல்ற? நீ தான் பண்ணியிருப்பன்னு இந்த வீடியோ நல்லா காட்டுது" அப்படின்னு பைரவி சொல்றாங்க. உடனே அன்னபூர்ணா இருந்துகிட்டு, உன்னையும் ஒரு பிள்ளையா தான் பார்த்தேன். ஆனா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு ஒரு அறையிறாங்க. "என்ன நான் வளர்த்த பிள்ளையே என்னால நம்ப முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே! என் வளர்த்த வளர்ப்பே தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கியே! இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு? நீ ஒரு போலீஸா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் அவங்க பங்குக்கு சஞ்சய திட்டுறாங்க. பைரவி வந்துட்டு, "இனிமேலும் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுறேன். இனிமேல் என் மூஞ்சிலயே முழிக்காத. எனக்கு கால் பண்ணாதன்னு" சொல்லிட்டு பைரவியும், அன்னபூர்ணியும் அந்த இடத்த விட்டு வர்றாங்க. இங்க சஞ்சய்க்கு செம்ம டென்ஷன். என்ன பைரவி இப்படி தப்பா நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.